கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்றைக்கு கர்த்தர் நம் தீங்கை அகற்றணும்னா என்ன செய்யணும் எரிக்? ஃபெலிக்ஸ், நீங்க வாசிச்ச அந்த வசனம் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. நமக்கோ அது நிறைவேறுதலாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்து மரித்து நம்முடைய பாவத்தை, அதற்கான ஆக்கினையை அவர் எடுத்துக்கொண்டதுனால விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லி நம்மை அந்த ஆக்கினையிலிருந்து விலக்கிவிட்டார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் வல்லமையினாலே சாத்தானை முற்றிலுமாய் ஜெயம் கொள்ள முடியும். மேலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று அன்றைக்கு நான் உன் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு அவர் நம் நடுவில் இருக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்குள் இருக்கிறவர், நம் மேல் இருக்கிறவர், நமக்குள் ஆவியானவராக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இம்மானுவேலராக, இயேசு நம்மோடு இருக்கிறவராக கூடவே இருக்கிறார். அதனால இனி தீங்கை காண்பதில்லை என்பதை ஒரு தொலைநோக்கு பார்வையில் பாருங்கள். இந்த வாழ்க்கையின் முடிவிலே நீதிமான்களாக்கப்பட்ட நாம் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய் நித்திய ஆக்கினைக்குட்படாமல் நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிப்போம். இவ்வளவு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நமக்காக செய்தவர் பூமியின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்காமல் நம்மை விட்டு விடுவாரா? நம் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். நம்முடைய தேகத்துல நல்ல சுகத்தை கொடுப்பார். குடும்பத்துல இழந்த சமாதானம், சந்தோஷத்தை தந்து வெற்றியுள்ளவர்களாய் நம்மை மாற்ற தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இது உங்கள் வெற்றியின் நாள்.